உங்களுடைய எல்லையில் கொலைகள் நடந்தாலும் தவறு நடந்தால் இதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆகவே காவல்துறை இப்படிப்பட்ட சக்திகளை அடையாளம் கண்டு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். சிபிஐல என்ன பண்றாங்க? கரூர் சம்பவம் சிபிஐ கொண்டு போனாங்க. என்ன நடந்தது? 2 தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் ஒரு கொடூரமான தாக்குதல் சமூக விரோதிகளால் இயற்றப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை சார்ந்த உள்ளூர் பகுதியை சார்ந்த ஜான் மார்க் என்பவர் இறந்திருக்கிறார். ஒரிசா மாநிலத்தை சார்ந்த கட்டாரி என்பவர் இறந்திருக்கிறார். 2 பேர் மருத்துவமனையில் உள்நோயாளியாக சிகிச்சை அளித்து வருகிறது. இது உண்மையிலேயே வருத்தப்பட வேண்டிய விஷயம். இப்படியெல்லாம் தமிழ்நாடு ஒரு அமைதியான மாநிலம் என்று ஒன்றிய அரசால் சான்றிதழ் வழங்கப்படுகிறது. பெண்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அமைதியாக வாழ முடியும் என்று பாஜக அரசு சொல்லுகிறது. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சில சமூக விரோதிகள் இப்படிப்பட்ட செயலில் திட்டமிட்டு ஈடுபடுவதால் இந்த தமிழ்நாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்துகிறார்கள். ஒரு நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இப்படிப்பட்ட சமூக விரோதிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஜான் மார்க் அந்த மனைவி பேச முடியாதவர், காது கேட்க முடியாதவர், கண்ணகி 41 வயதாகிறது. அவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும். அந்த வாழ்க்கையில் மாண்பு முதலமைச்சர் ஒளியேற்றுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கோரிக்கையை நேரடியாக பேசி மாண்பு முதலமைச்சரிடம் இதை பற்றி பேச இருக்கிறோம். இந்த கட்டாரி என்பவர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்தவர். அவருடைய விவரங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஒரிசா மாநில காங்கிரஸ் தலைவருடன் பேசியிருக்கிறோம். அவர்களுக்கும் உதவி செய்வதற்கு நாங்கள் தகுந்த நடவடிக்கையும் ஏற்பாடும் செய்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜான்மார்க் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறோம். அதே போன்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக 5 லட்சம் ரூபாய் நிதி அளிக்கப்படும். எவ்வளவு நிதி அளித்தாலும் போன உயிருக்கு சமமாகாது, திரும்பி வரப்போவதில்லை. இருந்த போதெல்லாம் அந்த குடும்பங்கள் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இங்கே உள்நோயாளியாக இருக்கின்ற ஜான்சன் மற்றும் நெல்சன் கணேசன், இந்த இருவருக்கும் உள்நோயாளியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக 1 லட்சம் ரூபாய் அளிக்க இருக்கிறோம். நாளை டிடி எடுத்து எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட தலைவர்கள் அளித்து நாளை வந்து இவர்களுடன் சேர்ப்பதற்கு ஏற்பாடு நடந்து கொண்டு இருக்கிறது. இது போன்று எந்த இடத்திலும் தமிழ்நாட்டில் சம்பவங்கள் நடக்கக்கூடாது. அப்படி இந்த நடவடிக்கை இருக்க வேண்டும். சாதி தெரியாத, இனம் தெரியாத, மொழி தெரியாத மக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கெங்கிருந்தோ வருகிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று சொல்லுவோம். ஆனால் ஒரு சில சமூக விரோதிகள் இப்படிப்பட்ட செயலில் ஈடுபடுவதால் எவ்வளவு பெரிய சங்கடங்கள் ஏற்படுகிறது என்பதை நாம் அறிவோம். ஆகவே காவல்துறை இப்படிப்பட்ட சக்திகளை அடையாளம் கண்டு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும். எந்தவித சலுகையும் எந்தவித முகாந்திரமும் இல்லாமல் அவர்களை விட்டுவிடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. அதே மாதிரி திருநெல்வேலியுடைய மாவட்ட சரக காவல்துறை இப்படிப்பட்ட சமூக விரோதிகள், ரவுடி லிஸ்டில் இருக்கிறவங்களாம் பட்டியலிட்டு அவர்களை கண்காணிக்கவும், அவர்கள் இது போன்ற செயலில் ஈடுபடாமல் திருந்தி வாழ்வதற்கு ஏதாவது முயற்சித்து கவுன்சிலிங் அவர்களுக்கு ஆலோசனை வழங்க வேண்டும். இதுதான். எவ்வளவு வழக்குகள் போட்டாலும் இது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு. முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. யாரும் இனி வரும் காலங்களில் ஆயுதங்களை எடுக்கக்கூடாது, அப்பாவி மக்களை தாக்கக்கூடாது. மாண்பு முதலமைச்சரை சந்தித்து நாங்கள் பேசவிருக்கிறோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, திருநெல்வேலி காவல்துறை இன்னும் அவங்க யூனிட், ஃபெசிலிட்டிஸ், டெக்னாலஜி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணி இப்படிப்பட்ட செயல்கள் எங்கும் நடக்கக்கூடாது. கண்காணிக்கணும். இந்த கிராமத்தில் பதட்டம் இருக்கா, ஒருத்தன் ஒரு 9 பேர் 10 பேர் குடிச்சிட்டு 3 வண்டியில் வரானா, எங்கே வரான், லோக்கல் ஸ்டேஷனில் அலர்ட்டாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால்
அந்தந்த லோக்கல் ஸ்டேஷன் ஆபீசர் இன்ஸ்பெக்டர் ஃபிக்ஸ் பண்ணணும். உன்னுடைய எல்லையில் கொலைகள் நடந்தாலோ தவறு இருந்தாலும் நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. உளவுத்துறை அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இதான் எங்க வேண்டுகோள். சரி, நாங்க இப்போ காவல்துறை தலைவரிடம் பார்த்துட்டு இது என்ன நிலை என்று நீங்க சொல்றீங்க. எங்களுக்கு அந்த ஆதங்கம் இருக்கு. முடிஞ்சால் நாங்கள் இந்த வழக்கை இப்போ என்ன பிரச்சனைன்னா சிபிஐக்கு கொண்டு போகலாம். சிபிஐயில் என்ன பண்ணுறாங்க? இப்போ கரூர் சம்பவம் சிபிஐ கொண்டு போனாங்க. என்ன நடந்தது சொல்லுங்க? என்ன நடந்தது? என்ன நடந்தது சொல்லுங்க? என்ன அரசியல் இருக்காது பின்னாடி? கிடப்பில் இருந்தால் பரவாயில்ல, நீ இதை சொல்றத செய்யலைன்னா அது வேற மாதிரி நாங்கள் நடத்துவோன்றாங்க. எத்தனை சிபிஐ வழக்குகள்லாம் எந்த நிலையில் இருக்குன்னு தெரியும். அதனால் நம்ம காவல்துறை அதிகாரிகள் நம்பிக்கை இருக்கு. பாகுபாடு இருக்கு. உங்க மாவட்ட தலைவரை விசாரிக்கல அப்படி சொன்னா அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு முன்னுதாரணம் அண்ணன் ராமஜெயனுடைய கொலையோடு. அதுவே எத்தனை 10 வருஷம் ஆகி போச்சு. துப்பு கிடைக்கிறது கிட்ட போறாங்க இல்லை. அதுக்காக நீங்க ஜெயக்குமாருக்கு ஒரு நீதி, எங்க மாவட்ட தலைவர் மூத்த அமைச்சர் 3வது இடத்துல இருக்கிற அண்ணன் கே நேருடைய தம்பி ராமஜெயத்து ஒரு நீதின்னு சொல்ல முடியாது. சமமான பார்வையில் விசாரிக்கிறாங்க. உண்மையான குற்றவாளியை ஃபிக்ஸ் பண்ணணும்.